ஏ பிரீத்தி, ஸ்வேதா கொடுத்த மருந்த உங்க அண்ணனுக்கு குடுக்க போறியா? நல்லா குடு. மருந்த குடிச்சு உங்க அண்ணனுக்கு ஃபிட்ஸ் வரட்டும். அத வச்சு டிராமா பண்ணி அந்த ஸ்வேதாவை காலத்துக்கும் இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க விடாம பண்ற. அம்மா, 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 நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மா போங்கம்மா, போய் சாப்பிடுங்கம்மா. நீங்க டேப்லெட் போடணும்ல. இல்ல, எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அண்ணனுக்கு கண்டிப்பா குணமாயிடும். இங்க பாருங்கம்மா, அண்ணன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நீங்க நல்லா ஹெல்த்தியா இருக்க வேண்டாமா? நான் சொல்றத கேளுங்கம்மா. நீங்க போய் சாப்பிடுங்க. நான் அண்ணனை பத்திரமா பாத்துக்கிறேன். அம்மா போங்கம்மா. சரி, பாத்துக்க. ஐயோ ஐயோ ஆத்தாடி, ஏன் கண்மணி, என்கிட்ட சொல்லிருந்தா கூட நான் கொஞ்சம் சேஃபா விழுந்திருப்பேன்ல. இப்ப பாரு, இடுப்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. அப்பா அம்மா, கல்பனா அம்மா வராங்க. கேஷுவலா இரு. சம்பந்தி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வந்திருக்கிறது யாருன்னு நான் பாக்குறேன். நீங்க போங்க சம்பந்தி. யார் வந்திருப்பாங்க? யார்மா நீ? நான் ஃபாத்திமா பேகம். பாத்திமா பேகமா? அம்மா, அம்மா என் ஃப்ரெண்டு தாம்மா, என்னோட கிளாஸ்மேட். ஓ, உள்ளவா. நான் இந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே. அதான் பாத்துட்டீங்கல்லம்மா. ஃபாத்திமா, இதான் என்னோட அம்மா. பேரு கல்பனா. சலாம் அலைக்கும். பாத்திமா, உன் அப்பா என்ன பண்றாரு? அது வந்து ஆன்ட்டி, வந்து எங்க அப்பா ஒரு கார்பெண்டர் ஆன்ட்டி. என்ன பூமிகா யோசிக்கிற? இல்ல, பிரீத்தியோட ஃப்ரெண்டு அந்த ஃபாத்திமா பேகம் நம்ம ஸ்வேதா மாதிரியே குண்டா இருக்கால. பிரீத்தியோட ஃப்ரெண்டு குண்டா இருந்தா என்ன, ஒல்லியா இருந்தா நமக்கு என்ன? மணி இப்ப 12:10 இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பிரீத்தி மேடிக்கு நம்ம மாத்தி வச்ச வலிப்பு மருந்த குடிச்சிருப்பா. எப்படியோ நம்ம பிளான் சக்சஸ் தான். மேடிக்கு வலிப்பு வந்ததும் நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சரி, நீ மாடி கூட்டிட்டு போ. வா ஃபாத்திமா, நம்ம மாடிக்கு போலாம். அப்பா, எல்லாரும் போயிட்டாங்களா? என்னால நிக்கவே முடியல. நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன். என்னம்மா இங்க உட்கார்ற? வா நம்ம ரூமுக்கு போலாம். வா. ஐயோ, பொண்டாட்டி, என்ன நடந்தாலும் யாரு தடுத்தாலும் நீ என்ன தேடி வருவ பொண்டாட்டி.
நீ வந்து எனக்கு மருந்து கொடுப்ப, நான் பொழைச்சு வருவேன். அண்ணி 12:10 இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. 2ஆம் பாகம் மருந்த உடனே கொடுத்துடலாம். சரி. வாங்க. ஐயோ அப்பா அப்பா! என்னம்மா நீ சும்மா கத்தாதம்மா. கத்தனா ஒத்தடெல்லாம் கொடுக்க மாட்டேன். சரி கூடு, கத்தல. அப்பா அம்மா, எனக்கு என்னவோ எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுதுமா. என்னடி சொல்ற? அந்த பிரீத்தி ஃப்ரெண்டா வந்தால ஃபாத்திமா பேகம், அவ ஸ்வேதாவோன்னு எனக்கு டவுட்டா இருக்குமா. ஸ்வேதாவா? ஆமாமா, இரு நான் போய் மேடி ரூம்ல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். மேடி, கண்மணி அம்மா, பூமிகா, பாட்டி எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட என்ன நெருங்க விடாம பண்ணாலும் எப்படியோ அவங்க எல்லாரையும் சமாளிச்சு உங்களுக்கு 2ஆம் பாக மருந்த நான் வந்து கொடுத்துட்டேன். நான் நினைச்சது சரிதான். பிரீத்தி ஃப்ரெண்டா வந்திருக்கிறது ஸ்வேதா தான். ஸ்வேதா மேடிக்கு வலிப்பு மருந்து கொடுத்தாளா இல்ல நல்ல மருந்து கொடுத்தாளான்னு தெரியலையே. அண்ணி, நீங்க மட்டும் சரியான நேரத்துல செம்மையா பிளான் பண்ணலன்னா அண்ணனுக்கு 2ஆம் பாகம் மருந்து கொடுத்திருக்கவே முடியாது. சிவா, ஒரு நிமிஷம் இரு. அண்ணி, கோகிலா பாட்டியை நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அப்போ பிளான்ல ஒரு சேஞ்ச். என்ன சேஞ்ச் அண்ணி? அதை நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். இப்போ நான் கொடுக்கற மருந்த நீ தான் மேடிக்கு கொடுக்க போற மாதிரி கோகிலா பாட்டி காதுல விழுற மாதிரி பேசு. கோகிலா பாட்டி அதை கேட்டு கண்மணி அம்மா கிட்ட மேடிக்கு நீ தான் 2ஆம் பாக மருந்த கொடுக்க போறதா சொல்லுவாங்க. அவங்களும் அதை தடுக்க ஒரு பிளான் போடுவாங்க. சரிங்க அண்ணி, நீங்க 2ஆம் பாகம் மருந்த என்கிட்ட கொடுங்க. நான் யாருக்குமே தெரியாம அந்த மருந்த மேடி அண்ணனுக்கு கொடுத்துறேன். மேடிக்கு 2ஆம் பாகம் மருந்த கொடுக்க இதான் உங்க பிளானா? இத உடனே கண்மணி கிட்ட சொல்லணும். அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். கோகிலா பாட்டியும் அதான் நம்ம பிளான்னு நம்பி போயிட்டாங்க. பிரீத்தி, இப்போ நம்ம பிளான் என்னன்னு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. நீ என்ன பார்க்க வரும்போது நான் மூலிகை மருந்து மாதிரியே உனக்கு ஒண்ணு தரேன். நீ அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. கண்மணி அம்மா உங்ககிட்ட இருக்கிறது உண்மையான மருந்துன்னு நினைச்சு அதை அழிக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் நீ அதை கண்டுக்காத. அவங்க மூலிகை மருந்து அழிச்சு ஜெயிச்சுதான் நம்பட்டும். அதுக்கப்புறம் நான் உன்னோட காலேஜ் ஃப்ரெண்டா முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம மேடிக்கு 2ஆம் பாக மருந்து கொடுத்துட்டு போயிடுறேன். சரிங்க அண்ணி.
ஸ்வேதா ஸ்மார்ட்டா யோசிச்சு எங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டாளா? நீங்க ரொம்ப ஸ்மார்ட் அண்ணி. நான் என் மேடி விஷயத்துல ஸ்மார்ட்டா தான் இருந்து ஆகணும் பிரீத்தி. நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கூட அது என் மேடிக்கு ஆபத்தாயிடும். அதனால நான் மேடி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். அண்ணி, அண்ணன் மேல உங்களுக்கு இருக்க பாசத்துக்கு முன்னாடி யாரை என்ன சதி பண்ணாலும் அது நிக்கவே நிக்காது அண்ணி. சரி பிரீத்தி, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணி, வாங்க போலாம். ஸ்வேதா, இங்க பாருங்க, இவங்க ஸ்வேதா இல்ல, என்னோட ஃப்ரெண்டு ஃபாத்திமா பேகம். நீங்க போங்க. இவ ஸ்வேதா தான் எனக்கு நல்லாவே தெரியும். நீ முகத்தை காட்டு. முகத்தை காட்டு. ஏன் ஸ்வேதா இப்படி படுதாலாம் போட்டுட்டு வந்து மேடிக்கு மருந்து கொடுத்து நீ கஷ்டப்படுற? மாத்து மருந்த என்கிட்ட கொடுத்திருந்தேன்னா நான் அதை மேடி கிட்ட கொடுத்திருக்க மாட்டேனா? பூமிகாமா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்க அம்மா மேல நம்பிக்கை இல்ல. உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க பூமிகாமா, மேடி விஷயத்துல நான் பருந்து மாதிரி. என் மேடிக்கு ஒரு ஆபத்துனா நான் எங்க இருந்தாலும் பறந்து வந்து அவரை காப்பாத்துவேன். ஹே ஸ்வேதா, எங்களை ஏமாத்தி மேடிக்கு 2வது பாகம் மருந்து கொடுத்துட்டேன்னு திமிரா இருக்கியா? இதுதான் நீ மேடிக்கு கொடுக்கற கடைசி மருந்துடி. என் மேடி உயிர் பொழைப்பாரு, நான் அவரை காப்பாத்துவேன். அதை தடுக்க யாராலையும் முடியாது, உங்க அம்மாவாலையும் முடியாது. மேடிக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்கு தீங்கு செய்ய நினைச்சாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். மேடி கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. நான் வரேன் பூமிகாமா. ஹே ஸ்வேதா, உன் புருஷன் மேடி கதைக்கு கடைசி அத்தியாயத்தை நான் தான் எழுத போறேன். அதுவும் உன்னை வச்சே எழுதி காட்டுறேன். என்னம்மா, மேடி ரூமுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பூமிகா இன்னும் காணோம். அதாண்டி எனக்கும் தெரியல. என்ன பூமிகா, ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? நான் சந்தேகப்பட்டது சரிதாம்மா. ஸ்வேதா தான் பிரீத்தி ஃப்ரெண்டா பர்தா போட்டுட்டு வந்து நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரங்களாக்கிட்டு மேடிக்கு மருந்து கொடுத்துட்டு போயிட்டா. என்னடி சொல்ற? ஆமாமா, நான் போய் இப்ப அவகிட்ட கேட்டேன். ரொம்ப திமிரா பேசினாமா. மருந்து கொடுத்தது மட்டும் இல்லாம என்கிட்ட சவால் விடுற மாதிரி பேசினாமா. அப்போ நான் ஒட்டு கேட்ட விஷயம் பிரீத்திக்கு தெரியுமா? உன்னை நம்புன பாரு, உன்னெல்லாம் அப்படியே தும்மல் சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாளோ? அந்த குண்டச்சி இவ்ளோ புத்திசாலி ஆயிட்டாளா? அது மட்டும் இல்லம்மா, அந்த ஸ்வேதா போறதுக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசிட்டு போனா தெரியுமா? மேடி விஷயத்துல நான் பருந்து மாதிரி. என் மேடிக்கு ஒரு ஆபத்துனா நான் எங்க இருந்தாலும் பறந்து வந்து அவரை காப்பாத்துவேன். அதை தடுக்க யாராலையும் முடியாது. முடிஞ்சா தடுத்து பாருங்க, மூக்குடைஞ்சு நிப்பீங்கன்னு வார்ன் பண்ணிட்டு போறாமா. என் காலையே சுத்தி சுத்தி வந்த அந்த குண்டச்சி ஸ்வேதா, அவளுக்கு என்னையே எதிர்க்கிற அளவுக்கு திமிர் வந்துடுச்சா? சின்ன வயசுல ராசாத்தி கிட்ட இருந்து ஸ்வேதாவை கடத்தி கொண்டு வந்து வளர்த்திருக்கவே கூடாது. அவ கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கணும். நடந்ததை விடுமா, இனி நடக்க போறத பத்தி பேசுவோம். அந்த ஸ்வேதா மேடிக்கு இது வரைக்கும் 2 பாக மருந்த சரியான டைமுக்கு கொடுத்துட்டா.
இன்னும் ஒரு பாகம் மருந்து மீதம் இருக்கு. அந்த மருந்து ஸ்வேதா மேடிக்கு கொடுக்கவே கூடாது. 3ஆம் பாகம் மருந்த ஸ்வேதா சரியான நேரத்துக்கு மேடிக்கு கொடுக்கலனா முதல் 2 பாகம் மருந்தும் வேலை செய்யாம போயிடும். மருந்து வேலை செய்யலனா மேடிக்கு விஷம் ஏறி தானா இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பழிய ஸ்வேதா மேல தூக்கி போட்டு அவ வாழ்க்கையையும் அழிச்சிடலாம். அந்த ஸ்வேதா சத்யவான் சாவித்திரி மாதிரி கடைசி வரைக்கும் போராடியே சாகட்டும். அதெல்லாம் சரிதான் பூமிகா. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? ஸ்வேதா ராசாத்தியா வேஷம் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்து முதல் பாகம் மருந்த மேடிக்கு குடுத்துட்டு போனால, ஆமா, அதுக்கு பதிலா ஸ்வேதா ராசாத்தியையே மேடிக்கு மருந்து குடுக்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே. ஏன் வரல? ருத்ரகிரி மலையில ஸ்வேதா மருந்தெடுக்க போனா. அவளை காப்பாத்தா ராசாத்தி பின்னாடியே போனா. இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ராசாத்தியும் ஸ்வேதாவும் சந்திச்சுக்கிட்டாங்களா இல்லையா? இடையில அந்த மந்திரவாதி அம்மா என்ன ஆனாங்க? அவங்களுக்குள்ள என்ன நடந்தது? இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. அது தெரியாட்டி என்னடி? காட்டுக்குள்ள மருந்து எடுக்க போன ஸ்வேதா மருந்து எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துட்டானாலே அந்த மந்திரவாதியம்மா ஸ்வேதா கிட்ட தோத்து போயிட்டான் தானே அர்த்தம். கண்மணி, மந்திரவாதி அம்மாவ ஸ்வேதாவால ராசாத்தி உதவி இல்லாம ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போ ராசாத்தியும் ஸ்வேதாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். ராசாத்தியும் ஸ்வேதாவும் சந்திச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்? ராசாத்தியும் ஸ்வேதாவும் சந்திச்சிருந்தா ராசாத்திக்கு நாம தான் ஸ்வேதாவை கடத்தி அடிமையா வளர்த்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா ஸ்வேதா இந்நேரம் சும்மா இருந்திருப்பாளா? நேரா இங்க வந்து நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பா. கல்பனா அம்மா கிட்ட நம்மள பத்தின உண்மையெல்லாம் சொல்லி அவ நமக்கு வேட்டு வச்சிருக்க மாட்டா? அதத்தான் நானும் சொல்றேன். வேட்டு வச்சிருக்கணும்ல, ஏன் வேட்டு வைக்கல? ராசாத்திக்கு என்ன ஆச்சு? மா, நாமளா போட்டு எதையோ கற்பனை பண்ணி பேசிக்க வேண்டாம். ராசாத்தி அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. ஆமாமா, நீ உடனே ராசாத்தி வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துரு. ஆமா பாட்டி, அதான் கரெக்ட். ஏய், நானா? என்னடி என்ன கோத்து விடுறீங்க? நீ தானம்மா ராசாத்தி வீட்டுக்கு போக முடியும், நாங்களா போக முடியும்? அது இல்ல, எனக்கு ராசாத்திய பத்தி கூட பயம் இல்ல. அந்த செண்பகத்தை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சும்மாவே ஏதாவது சொல்லிக்கிட்டே கிடப்பா. அதுவும் நான் கொஞ்ச நாள் அந்த வீட்ல வேற இல்லையா, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதான். எல்லாரும் மாதிரி நீ பயப்படாத. நீ சாதாரண ஆள் கிடையாதுமா, நீ பழைய வில்லி. இத சொல்லியே என் உடம்ப புண்ணாக்குறா. ஆமா பாட்டி, உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்க பழைய வில்லி. ஆமா ஆமா, நான் பழைய வில்லிதான். என்னால முடியாதது எதுவுமே கிடையாது. நான் போயிட்டு வெற்றியோட திரும்புறேன். பாட்டி போயிட்டு திரும்பி வந்தா என்ன நடந்ததுன்னு உண்மை தெரிஞ்சிரும். சிவா, என்னாச்சு? 2 பேரும் காலேஜுக்கு போயிட்டு உடனே வந்துட்டீங்க. ஏதாவது லீவ் விட்டாங்களா? இனி மொத்தமா லீவு தான். என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. செமஸ்டர் ஃபீஸுக்கு 2 பேருக்கு சேர்த்து 40,000 கட்டணுமா? நாங்கள் இன்னும் கட்டலை. அதனால ஃபீஸ் கட்ட முடியாதவங்க செமஸ்டர் எழுத முடியாதுன்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. ராசாத்தி இருந்தாலாவது எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிடுவா. இப்ப அவ எங்க போனானே தெரியல. பாட்டி, அம்மா எப்பதான் வருவாங்க? எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. வருத்தப்படாத ஸ்ரேயா, அம்மா சீக்கிரமா வந்துருவா. ராசாத்தி வரும்போது வரட்டும். ஆனா பணத்துக்காக உங்க 2 பேர் படிப்பும் நின்னுடக்கூடாது. ஏதாவது பண்ணணும். வேணும்னா ஸ்வேதா கிட்ட பணம் கேட்கலாமா?
வேண்டாம் பாட்டி. அக்கா வேற நிறைய பிரச்சனையில இருக்காங்க. இதுல நம்ம கஷ்டத்தை வேற அக்கா கிட்ட சொல்லி அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தணுமா? ஆமா பாட்டி, காலையில அக்கா கிட்ட ஆட்டோ கூட காசு இல்ல. காசு இல்லாம செல்லாத நோட்டை வச்சுக்கிட்டு அக்கா ஆட்டோக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது பாட்டி. அக்காக்கு கொடுத்த உதவி என்கிட்டயும் காசு இல்ல. அக்கா நிலைமை இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி நமக்கு உதவ முடியும்? நாம தான் அக்காக்கு உதவணும். பாட்டி, நீ அக்கா கிட்ட காலேஜ் ஃபீஸ் கட்டுறத பத்தியும் நாங்க வீட்டுக்கு வந்ததை பத்தியும் எதுவும் சொல்லாதீங்க. தெரிஞ்சா நமக்கு உதவ முடியலன்னு நினைச்சு அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க.